18 தர்பார் வந்துட்டாயா. வணக்கம் மக்களே, இது நியூஸ் 18 தர்பார். நம்ம தர்பார்ல இன்னைக்கும் உங்களுக்காக பல்வேறு விஷயங்கள் வழக்கம் போல எடுத்து தொகுத்து வச்சிருக்கிறோம். ஒண்ணா எடுத்து கொடுப்போம், பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். இப்போ நம்ம நேரம் செம்ம சினிமாக்குள்ள போற ஒரு சீன் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இவங்க நம்ம மூதாதையர் நினைச்சு இவங்க அவங்கள இது பண்ண, ஆகா இவங்க நம்ம இனம்டா நினைச்சு இவங்க அவங்கள இது பண்ண, என்னடா பூடகமா பேசுறேன்னு பாக்கீங்களா? ஒரு குரூப் நேரா மலைக்கு போயிருக்கு. அங்க இருக்கிற குரங்குகளை பார்த்து இவங்க ஹாய்னு சொல்ல, அவங்க இவங்களை பார்த்து ஹாய்னு சொல்ல, ஒரே ஒரு சின்ன ஜர்க்காய் போச்சு, மிரண்டாங்க, அம்பிட்டுச்சான். அப்படியே இந்த ட்ரிப்பு அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துட்டோம், மலை மேல ஏறி போவாங்கல்ல, உத்தரப்பிரதேசத்துல இப்படித்தான் போயிருக்காங்க. அங்க பார்த்தா போலீஸ் சரி 1-2 போயிருப்பாங்க, உங்களுக்கு விட்டாச்சு. ஆனா சவுண்டு ஜாஸ்தியாக வரிசையா எண்ணு சடக்குன்னு பையனை போடு, லம்பா ஒரு அமௌண்ட் தூக்கிட்டு நம்மாட்டு போவோம் சொல்லி பையனை போட்டு விட்டாங்க. அவ்வளவுதான். அடுத்து பாருங்க, ஆடி மாசம் அதுவும் வெள்ளிக்கிழமை வந்தாலே போதும், அது அப்படியே அம்மன் உள்ள இறங்கி என்னென்னமோ பண்ணும். இப்படித்தான் தர்மபுரியில் ஒரு அக்கா கூழு ஊத்திட்டு அப்படியே வந்திருக்காங்க. செவனேன்னு சடக்குனா அவங்க மேல அம்மன் அருள் வந்து நாக்கு அப்படி 8 மடிச்சு அப்படின்னாங்க. பாருங்க, அடேங்க அப்பா, வனபத்திரகாளி அம்மனே வடக்க இருந்து வந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அமைச்சர் ஒருத்தர் வந்தார், கல்வித்துறை அமைச்சர். என்ன பண்ணாருன்னா, நாங்கள் ஒரு குழு அமைச்சு இதுக்கு முன்னாடி பிள்ளைகள்லாம் இப்படி ஒன்றுக்கு பின்னாடி ஒன்றா உட்காந்து இந்த கடைசி பெஞ்சு அப்படின்ற மாதிரியான விஷயத்துலாம் இருக்கக்கூடாது, வட்டமாக உட்காருங்க, இல்லைன்னா பாஷேப்பில் உட்காருங்க அப்படின்னு சொன்னதை ஆய்வு பண்ணுறதுக்கு குழு அமைச்சிருந்தோம் இல்லையா? அந்த குழு ஓகே சொல்லிட்டாங்க. இனிமேல் நீங்கள் வட்டமாக உட்கார வைக்கிறதா இல்லைன்னா பாஷேப்பில் உட்கார வைக்கிறதாங்கிறதான் டிசைட் பண்ணணும். இனிமேல் பிள்ளைக்காடுகளுக்கு கடைசி பெஞ்சுங்கிறதே கிடையாதுன்றார். நேரா போறோம், எல்லா இடத்துலயும் சொல்றோம், ஒரு விஷயத்தை பண்ணும்போது கவனமா பண்ணுங்க, இல்லைன்னா அதனுடைய பேக் ஃபயர் வேற மாதிரி இருக்கும்னு. அங்க ஒரு திருவிழா நடந்திருக்கு. பட்டாசு வைக்கணும்னா எட்டத்துல போய் தனியா வச்சு டபக்குன்னு ஓடியாரணும். படகுல வச்சு வெடிச்சா படகும் சேர்ந்து பார்த்துக்கிட்டு டம்மு டம்முன்னு வெடிக்குது. எத்தனை சொன்னாலும் எந்த நாட்டிலையும் இந்த விஷயத்தை கேட்கவே மாட்டேங்கலையா? நாம நேரா கவுண்டருக்குள்ள போறோம். நம்ம அண்ணன் அப்படியே செந்தமிழ் அண்ணன் அப்படியே கையில கம்ப வச்சுக்கிட்டு மாடு மேய்க்க போனார்ல, அந்த போஸ்ல வந்து நின்ன மாதிரி நின்னுக்கிட்டு, இங்க வாருங்க, நாம ஒரு ட்ரிப்பு பேய்க்கு வாக்கப்பட வேண்டியிருக்கு, இன்னொரு ட்ரிப்பு பிசாசுக்கு வாக்கப்பட வேண்டியிருக்கு, மாறி 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 இதுகளுக்கே வாக்கப்பட்டுக்கிட்டு இருந்தா எங்களை மாதிரி தேவதைகள்லாம் எப்படிங்க பார்க்க போறிய அப்படின்னு எதையோ சொல்றாரு. உங்களுக்கு புரிஞ்சா ஓகே தான். திமுகவை அதிமுகவோட ஒரு தலைமை கூட்டணி அமைச்சு திமுகவை வீழ்த்தணும்னு பேசுறதும், திமுக ஒரு தலைமை இந்த பிஜேபியை வளர விடாம வீழ்த்தணும்னு பேசுறதும் ரொம்ப வேடிக்கையானது. கூட்டணி கட்சிகளால் தலைவர்களால் ஒருத்தரை வீழ்த்தி ஒருத்தரை வாழ்த்துறதல்ல, மக்களினுடைய அரசியல் விழிப்புணர்வுல இருந்தது. டேய், இவங்களை ஒழிக்கணும்னு நினைச்சா ஒழிப்பான், வேணாம்னு நினைச்சா வேணும். இந்த நாட்டில் நான் சொல்றேன் உங்களுக்கு, திமுக வர வேண்டும் என்று யாரும் வாக்கு செலுத்துறது இல்லை, அதிமுக வர வேண்டும் என்று யாரும் வாக்கு செலுத்துறது இல்லை. திமுக வந்துடவே கூடாதுன்னு நினைச்சு அதிமுக பண்றாங்க.
மறுபடியும் இன்னொரு தடவை அதிமுக வந்துடவே கூடாதுன்னு நினைச்சு திமுக பிசாச விவாகரத்து பண்ணிட்டு பேய ஒரு 5 வருஷம் கல்யாணம் பண்றான். ஐயோ அப்படின்னு பேய விவாகரத்து பண்ணிட்டு மறுபடியும் பிசாச கல்யாணம். அடுத்து நம்ம ராயபுரம் அண்ணாச்சி ரொம்ப நாள் கழிச்சு அண்ணாச்சி உள்ள வராங்க. ஆனா வந்தா கருத்தை பேசுவாங்கல்ல. என்ன சொன்னாங்கன்னா, இங்க பாருங்க, நீங்க 5 லட்சம் பேருக்கு வேலை தரேன்னு சொன்னீங்கடா, எத்தனை பேருக்கு வேலை தெரிவிக்கணும் அந்த லிஸ்ட்டை கொடுங்க, நான் கரெக்ட் பண்ணி பார்க்குறேன். நீங்க பொய்யா சொல்லுது எனக்கு நல்லா தெரியுது. பாருங்க, நாங்க அடுத்து வரும்போது என்ன நடக்கணும் எங்களுக்கே தெரியாது அப்படின்னு ஹெட்மாஸ்டர் எப்படி கண்டிப்பாரா அது மாதிரி கண்டிக்காரலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் 69,000 பேர் இன்னைக்கு காலி பண்ணிடுங்க. இன்னைக்கு இபியில் 50,000 பேர் காலி பண்ணிடுங்க. இன்னைக்கு கார்பரேஷனில் காலி பண்ணிட்டு இருக்கு. டிரான்ஸ்போர்ட்டில் 20,000 பேர் இருக்கு. வந்தவனும் பணி நிரந்தரம் பண்ணணும், நிலுவைத் தொகை கொடுத்துருவோம். பணி அது மட்டும் இல்லாமல் வந்து டிரான்ஸ்போர்ட்டில் இன்னைக்கு நிலுவைத் தொகையெல்லாம் கொடுத்து பிச்சை எடுக்கிறாங்க. இன்னைக்கு தொழிலாளர்லாம் தட்டு ஏந்தி பிச்சை எடுக்கிறாங்க. அந்த மாதிரி நிலைமைக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டையும் தொழிலாளர் வர்க்கத்தையும் உழைக்கும் வர்க்கத்தையும் இன்னைக்கு தள்ளிட்டு இன்னைக்கு வாய் கூசாம ஒரு பொய்யே உருவமா, பொய்யே மூலதனமாக, பொய்யே வாழ்வாக, மூணுமே பொய்யே மூலதனமாக, பொய்யே வாழ்வாக, ஒரு பொய்யர்னுடைய ஒரு முழு சாட்சியாக பொய்க்கு வந்து உண்மையிலேயே வந்து ஒரு நேஷனல் அவார்டுலேருந்து ஆஸ்கர் அவார்டு கொடுக்குறோம்னா ஸ்டாலினை தேர்ந்தெடுக்கலாம். கண்டிப்பாக சொல்கிறேன். அப்படியே நம்ம ஜெயக்குமார் அண்ணாச்சிட்ட, ஐயா நீங்க உங்களுடன் ஸ்டாலின் அதோட ஸ்டாலின் அப்படின்னு இந்த பேர்கள்லாம் வச்சு நீங்க இது பண்றீங்க. ஆனா பாருங்க, அம்மா குடிநீர், அம்மா உணவகம், மற்ற விஷயங்கள்லாம் பேர் இருக்குதே, அதெல்லாம் நாங்கள் அழிக்கவா செஞ்சோம்னு கேட்காங்களேன்னு கேட்டதுக்கு சொல்லுதாக, அம்மாங்கிறது இன்டர்நேஷனல் யூனிவர்சல் வேர்டு, அதை யாராவது மாற்ற முடியுமா, அதை யாராவது மாற்றத்தான் நினைக்க முடியுமா அப்படின்னு அண்ணாச்சி பொங்குனதை பார்த்தா நமக்கே ஒரு மாதிரி இருக்கு. அம்மா என்றது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து யூனிவர்சல். அது என்ன ஒரு ஒரு வந்து ப்ரெஸ் பீப்புள் வந்து ஒரு அதிகமான அளவுக்கு வந்து பிரெயின் உள்ளவங்க இல்லையா, ஒரு அறிவு சிறந்தவர்கள், ஆற்றல் சிறந்தவங்க. ஒரு அம்மான்றது தனிப்பட்ட பேரா? நான் சொல்கிறது அம்மான்றது தனிப்பட்ட பேரா? அது அம்மா திட்டன்றதுக்கு டெஃபினேஷனே கொடுத்துருக்குறோம். அதாவது வந்து பெனிஃபிட்ஸ் வந்து எல்லாருக்கும் கிடைக்கிறது அம்மா அந்த அப்ரிவேஷன் வரும், அதுதான் வந்து அம்மான்னு வரும். அது புரியுதுங்களா? அதுக்கு வந்து இப்போ ஸ்டாலின் நலம் காக்கும் திட்டம், உங்களோட ஸ்டாலின்னா உங்கள் அப்பவும் உண்டு பண்ணமா நான் கேட்குறேன். நம்ம அண்ணியார் அடுத்து வேகமா வந்தாங்க. அவங்க மனசுல ஆதங்கம் ஒண்ணு இருக்கு. ஆணவ கொலையா நடக்குது, அரசு என்ன பண்ணுது அப்படின்னு சடக்குன்னு கேட்டவங்க, இருங்க ஒரு நிமிஷம், இருந்தாலும் நம்ம அண்ணன் ஸ்டாலின் அண்ணன் இதை திறம்பட கையாண்டு அதெல்லாம் நொறுக்கி தள்ளிடுவார்னு நான் முழுசா நம்புறேன். ஏன்னா நாங்க திமுக அரசு என்ன தவறு செய்தோ அதை கண்டிப்போம், மற்றபடி என்ன நல்லது செய்தோ அதை ஆதரிப்போம் அப்படின்னு நைஸா கூட்டணிக்கு லேச அச்சாரம் போடுற மாதிரி அண்ணியார் ஒன்று சொன்னாங்க. அது சூப்பரா இருந்துச்சு. இன்னைக்கு உயிருக்கு பாதுகாப்பு இல்லை, உடைமைகளுக்கு பாதுகாப்பு இல்லை, மீனவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, வியாபாரிகளுக்கு பாதுகாப்பு இல்லை, விவசாயிகளுக்கு இந்த மாதிரி இருக்கு நிலைமை. அதனாலதான் நீங்க இந்த ஆட்சியை பத்தி கேட்டா நிறையும் குறையும் சேர்ந்தது தான் நான் சொல்லிட்டேன்ல. இன்னைக்கு நகை கொள்ளை, வாக்கிங் போக முடியுதா? ரோட்ல ஒரு பெண்ணோ யாரோ செயின் பறிக்கிறது, என்னென்ன நடந்துக்கிட்டு எல்லாம் டெய்லி நம்ம எல்லாருமே பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இந்த நிலையெல்லாம் மாறணும். சட்டம் ஒழுங்கை தன் கையில் வைத்திருக்கும் முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் இரும்புகரம் கொண்டு இதையெல்லாம் அடக்கணுங்க. அப்பதான் இந்த மாதிரி திருட்டு நடக்காது, கொலைகள் நடக்காது. இது ஒண்ணு எக்ஸாமா என்ன அண்ணா சொல்ற? சரி, அப்படின்னா 50-50 வச்சுக்கோங்க. நிறை குறை சமமா இருக்குன்றல, அப்ப 50-50 வச்சுக்கணும். அடுத்து அந்நியாரை இன்னொரு அருமையான ஒரு ஐடியாவை சொல்றாங்க. இப்போ ஆணவ கொலைங்கிறது எதுக்கு வருது? சாதி இருக்கிறதுனால வருது. சாதியை தூக்கி சாட்டையில் அடிச்சு சாக்கடையில் தூக்கி போட வேண்டியதானே, அதையும் பிடிச்சிக்கிட்டே வச்சிருக்கிய. பெரியார் எவ்வளவு சொல்லியிருக்காருனாலும் கேட்க மாட்டீங்க. ஆனால் பெரியாரை விடுங்க, நான் அந்நியார் சொல்றேன், சாதியை தூக்கி சாக்கடையில் போடுங்க, கேட்பீங்களா அப்படின்னு கேட்கல. இதுக்கு மெயின் என்ன தெரியுமா? அந்த ஜாதி வெறி தான். இந்த ஆணவ கொலைகளுக்கு பேஸ் எதுன்னு பார்த்தா ஜாதி. எத்தனை பெரியார்களும் எத்தனை பாரதியார்களும் வந்து எவ்வளவோ சொன்னாலும் அந்த ஜாதி வெறி என்பது இங்கு எங்குமே மறையல. அந்த ஜாதியினுடைய வன்மம் தான் இன்னைக்கு கொலை வரைக்கும் போகுது. அதனால இது வந்து ஒரு தனிநபருடைய விஷயமோ ஒரு ஆட்சியாளர்களுடைய விஷயமோ இல்லை, ஒட்டுமொத்த மக்களின் மனநிலையே மாறினாதான் இது வந்து மாறும். கேப்டன் வந்து பெரிய அண்ணால சொல்லி இருப்பார், எல்லாரும் ஒன்னா இணைங்க, அப்பதான் இந்த ஜாதின்றதே ஒன்னா இல்லாம இருக்கும்னு எவ்வளவோ கேப்டனும் எவ்வளவோ சொல்லியிருக்காரு.
ஸோ இது ஒவ்வொரு தனி நபரும் மாற வேண்டிய ஒரு விஷயம். அப்படியே நம்ம மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஐயா சண்முக ஐயா வந்தாங்க. அந்நியார் என்ன சொன்னாங்களா அதைத்தான் தாய் நாங்களும் சொல்லுதான். தாய் நாங்கள் எவ்வளவு நாள் சொல்லிக்கிட்டு இருக்கோம், முதலமைச்சர் ஐயா கேட்க மாட்டாங்க. கொள்கையை விடக்கூடாதுல்ல, கூட்டணியில் இருந்தால் நம்ம கொள்கை வேறல்ல. ஆனாலும் பாருங்க ஸ்டாலின் ஐயா இந்த கொண்டு வர அந்த கொண்டு வரங்க சடக்குன்னு கொண்டு வர மாட்டேங்க, கொண்டு வந்தா நல்லா இருக்கும்காரலா. கவின்குமார் கொலை வழக்கு மட்டுமல்ல, பொதுவாக சாதி ஆணவ கொலைகளை தடுக்கக்கூடிய வகையிலேயும் சாதி ஆணவ கொலையில் ஈடுபடக்கூடிய குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்கக்கூடிய வகையிலேயும் ஒரு தனி சட்டத்தை இயற்ற வேண்டும் என்கிற கோரிக்கையை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்ச்சியாக வற்புறுத்தி வருகிறது. ஏற்கனவே இந்த பிரச்சனை சட்டமன்றத்தில் விவாதமாக வந்தபோது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இருக்கிற சட்டங்களே போதுமானது, புதிய சட்டம் தேவையில்லை என்கிற முறையில் சொன்னார். ஆனால் அதற்கு அடுத்தடுத்து நடைபெறக்கூடிய சாதி ஆணவ கொலைகள் இதற்கு ஒரு தனிச்சட்டம் வேண்டும் என்பதைத்தான் வற்புறுத்துகிறது. ஆகவே இந்த கவின்குமார் கொலைக்கு பிறகும் நாங்கள் தமிழ்நாடு அரசாங்கத்தை சாதி ஆணவ கொலைகளை தடுப்பதற்கான தனிச்சட்டத்தை இயற்ற வேண்டும் என்பதை அழுத்தமாக நாங்கள் வற்புறுத்துகிறோம். இது சம்பந்தமாக முதலமைச்சரை நேரில் சந்தித்து வற்புறுத்துவோம். இப்படி எல்லாரும் கொஞ்சம் இந்த சட்டத்தை கொண்டு வர்றதை பற்றி பேசிட்டு இருக்கும்போது நம்ம துணை முதலமைச்சர் வந்தாங்க. இங்கே பாருங்க, எல்லா தலைவர்களும் சொன்னது, எல்லா அமைப்புகள் சொன்னது எல்லாத்தையும் அலசி ஆராய்ச்சி எடுத்து முதல்வர் ஐயா கவனத்துக்கு கொண்டு போயாச்சு. அவருக்கு இந்த ஐடியா இருக்கு, இருந்தாலும் மற்ற விஷயங்கள் நுணுக்கங்கள்லாம் ஆராய்ஞ்சு பார்க்கணும்ல. அரசியல் வல்லுநர்கள்ட்ட சட்ட ஆலோசகர்கள்ட்ட எல்லாம் முடிச்சுட்டு கண்டிப்பாக பண்ணுவாங்க அப்படின்னு டவக்குன்னு ஒரு பூடகமாக சொல்லிட்டார். ஏற்கனவே இருக்கிற சட்டங்கள்லாம் வந்து ஏற்கனவே கடுமையான சட்டங்கள்லாம் இருக்கு. இருந்தாலும் இது வந்து பல்வேறு கட்சியினர் வந்து கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. முதலமைச்சர் அவர்கள் முடிவு செய்வார். அண்ணன் சீமானே ஏதோ சொல்ல மறந்துட்டேனே அப்படின்ற மாதிரி சடசடன்னு வந்தாங்க. வந்து இங்க இருக்க இந்த வடக்கருக்கு ஊரை வேலைக்கு வந்தாங்கன்னு சொன்னீங்க, சரின்னு விட்டாச்சு. இப்ப பாருங்க ஓட்டு போட போறான்னு சொல்றாங்க. இப்படியே நீங்க கொண்டு வந்து எல்லாத்தையும் குடிய வச்சுட்டு எங்களை பூரா வடக்க அனுப்ப புரியலா? இதெல்லாம் நான் இருக்கிற வரைக்கும் நடக்காது. நான் ரொம்ப மோசமானவன். வட இந்தியர்கள் வருவதில் என்ன தவறுன்னு ஐயா வேலுமணி சொல்றாப்புல, அது கொடுக்கறது ஒன்றும் தப்பு இல்லைங்கிறாரு. திமுக அதை பற்றி பேசாது. திமுக வட இந்தியர்களின் வாக்கை வாங்கிறதுக்கு என்ன செய்ய வேண்டும்னு சொல்லி எழுதிக்கிட்டு பேசிக்கிட்டு சிந்திச்சுட்டு இருக்காங்க. அவங்க கேட்க மாட்டாங்க. திராவிடர்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியும். அவன் போக சொல்ல மாட்டான். இது என் நாடு என் நிலம்னு அவன் பேச மாட்டான். என் மொழி என் மக்கள்னு பேச மாட்டான். என் நிலம் என் வளம்னு அவர்கள் பேச மாட்டார்கள். நீ மெதுவா இந்திக்காரனை திணிச்சு, மெதுவா இந்தியை திணிச்சு, இது இந்தி பேசுற இன்னொரு மாநிலமா அபகரிச்சுட்டு இருக்க. ஏற்கனவே தெலுங்கு பேச மக்கள் கூடிய இன்னொரு மாநிலமா இருக்குது. அது தெலுங்கானா, ஆந்திரா, தெலுங்கானா, இது தமிழானா. இன்னும் கொஞ்சம் நாளா அவன் வருவான். 1.5 கோடி வந்துட்டான். நீ கொஞ்சம் கொஞ்சமா இது தவறில்லைன்னா அவனுக்கு வாக்குரிமை கொடுத்துட்டீங்கன்னா இந்த நாட்டினுடைய, தமிழ்நாட்டினுடைய, இந்த நிலத்தினுடைய அரசியலையும் அதிகாரத்தையும் அவன் தீர்மானிப்பான். இப்பவே பெருந்துறையில எங்கால நிறுத்த வெல்ல முடியாது. கோவை தெற்குல அவன் ஓட்டு போட்டாதான் வெல்ல முடியும். அப்போ அவன் வந்து எழுதி வச்சுக்கிறங்க, அவன் முழுக்க பிஜேபி ஓட்டர்ஸ் தான். அதான் திட்டமிட்டு இந்த 10 ஆண்டுகள் அவங்க நடத்துறாங்க. இப்ப செய்யறாங்க. யார் வேணா வரலாம், யார் வேணாலும் போகலாம்னா அப்படி நிலைமை எனக்கு அதர் ஸ்டேட்ல இருக்குதா? ஓட்டுரிமை கொடுக்க கூடாது. நாங்க இருக்கிற வரை அது நடக்காது. இப்படி அண்ணன் கொந்தளிக்கும் போது முத்தரசன் ஐயா ஓடி வந்தாங்க. தம்பி, நீங்க குண்டக்க மண்டக்க பேசினாலும் நியாயமா ஒரு விஷயத்தை பேசுறத நான் ஏத்துக்கிறேன். ஆனா பாருங்க, வடக்கிருந்து வர்றவங்க யாரால வர்றாங்க? மேல இருக்காங்கல்ல, அவங்க இந்த தேர்தல் ஆணையத்தை போய் கனெக்ஷன் வச்சுக்கிட்டு அவங்க சடக்குன்னு ஒண்ணு பண்ண இவங்க ஊரங்க வந்துகிட்டு இருக்காங்க. இது ரொம்ப வேதனையா இருக்கு. அவங்க கண்டிச்சு நாம ஒரு விஷயத்தை பண்ணணும். என்ன பண்ணலாம்னு சொல்லி அனுப்புங்கன்னு அண்ணா சொல்லியிருக்காங்க. நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் நாடு எப்படி செயல்பட வேண்டும் என்பதற்கான முறையில் பல்வேறு அமைப்புகளை உருவாக்கி இருக்கிறது. அப்படி உருவாக்கப்பட்ட அமைப்பில் ஒரு அமைப்பு தேர்தல் ஆணையம். அந்த தேர்தல் ஆணையம் நாட்டினுடைய நாடாளுமன்ற ஜனநாயக முறையை காப்பாற்றுவதற்கான முழு அதிகாரம் படைத்த ஒரு மகத்தான ஒரு மாபெரும் அமைப்பு. தேர்தல் ஆணையமே அது முற்றிலுமாக செயலிழந்த ஆணையமாக, பாஜகவின் ஆணையமாக மாறிப்போய்விட்டது. அதனுடைய விளைவாக பாரதிய ஜனதா கட்சி என்ன உத்தரவிடுகிறதோ அந்த உத்தரவை நிறைவேற்றுகிற அடிமை அமைப்பாக தேர்தல் ஆணையம் மாறியிருப்பது என்பது ஜனநாயகத்திற்கு மிகப்பெரிய தீங்காகும். சாதாரண விஷயம் அல்லது, மிகப்பெரிய தீங்கு. இன்னைக்கு பீகாருக்கு அடுத்ததாக தமிழ்நாட்டில் கைவிப்பதற்குள்ள முயற்சி மேற்கொள்ளப்படுகிறது. தமிழ்நாட்டிலேயும் பீகாரில் செய்ததைப் போல இங்கேயும் செய்து இங்குள்ள வாக்காளர்களை யாரை நீக்கிறாங்க?
பாரதிய ஜனதா கட்சிக்கு யார் எதிராக வாக்களிப்பார்களோ அவருடைய வாக்குகளை நீக்கி விடுவது அப்படின்னா இது என்ன ஜனநாயகம்? இது என்ன வகை ஜனநாயகம்? அது வாக்களிப்பது என்பது இந்திய நாட்டு குடிமகனாக பிறந்த வயது வந்த அனைவருக்கும் அரசியலமைப்பு சட்டத்தால் வழங்கப்பட்ட உரிமை. அது இதை பறிப்பதற்கு எவனுக்கும் உரிமை கிடையாது. இப்போ நாம உசாருக்குள்ள போறோம். வாழ்க்கையிலையும் சரி, நம்மளுடைய வனப்புகளையும் சரி, அதாவது இயற்கையோட இணைந்து வாழுங்கன்னு சொல்லியிருக்கோம். இயற்கையை குறைஞ்சு வாழப்படாது. பாருங்க, வயநாட்டில் ஒரு நிலச்சரிவு ஏற்பட்டு நம்ம மனசெல்லாம் இன்னும் அதிலிருந்து வெளியே வரல. ஆனால் அதுக்குள்ளே பாருங்க, இந்த உத்தரகாசியில் பட்டீர் மேகம் வெடிச்சுதான் தண்ணி பொலேரும் கொட்டியிருக்கு, சருன்னு வந்திருக்கு. கீழே இருக்கிற வீட்டெல்லாம் அடிச்சுட்டு போயிடுச்சு, அலறி துடிக்காக. முடிஞ்ச அளவுக்கு இந்த மலைக்கு கீழே வீடு கட்டுறதை தவிர்த்தா நல்லா இருக்கும். கொஞ்சம் ஆலோசனை பண்ணுங்களேன். எப்பயுமே நாம் ஒரு செயலை செய்கிறதுக்கு முன்னாடி, நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன வேணாலும் பேசலாம். ஆனால் அந்த இடத்துல நடக்கும்போது நாம் மாட்டிக்கிட்டோம்னா நம்ம என்ன அவஸ்தைப்படுவோங்கிறத அப்படியே ஜூம் பண்ணி பார்த்தா, தண்ணி வருது ஆற்றி உயிர் உழைக்க ஓடணும்னு அங்கே இருக்க ஓடுறத பார்த்தா பதறுதுங்க. அதனால் பார்த்து எச்சரிக்கையாக இருங்க. வண்டி ஓட்டும் போது நீங்கள் ரோட்டில் முன்ன பின்ன பார்க்கணும், மேடு பள்ளம் பார்க்கணும். திடீர்னு ஒரு பள்ளம் ஆகி போச்சுன்னா என்னத்தை பண்ண முடியும்? அதெல்லாம் இயற்கை வசந்தான். இப்படி தான் சர்ன்னு ஒரு லாரி தண்ணி லாரி போயிருக்கு, பள்ளம் ஏற்பட்டோன்னா உள்ள டமேர் விழுந்துச்சு. நல்ல வேலை, டிரைவர் எப்படியோ புண்ணியத்தில் சர்ன்னு மேலே வந்துட்டார். நாம் வண்டி ஓட்டும் போது இந்த ரோடே நமக்கு தான் சொந்தம், நாம் தான் குத்தகைக்கு எடுத்துருக்கோம் அப்படின்னுலாம் நினைக்கப்படாது. கர்நாடகாவில் ஒரு பஸ்ஸு போய் நிற்கி, பின்னாடி ஒரு பஸ்ஸு வருது. ஆட்டோக்காரர் என்ன செய்யணும்? சரன்னு ஒன்று தளியாக வரணும். சடக்குன்னு 2 வண்டிக்கு இடையில போக பஸ்ஸுக்கார போய் சதக்குன்னு அமுக்க 4 பேர் சீரிச்சா இருக்காங்க. ஆட்டோக்காரர்களே, நீங்கள் நல்லவங்க தான், இல்லைன்னு இல்லை. ஆனால் பேசஞ்சரை ஏற்றும் போது சர்க்கஸ் எல்லாம் பண்ணாதீங்க. நம்ம இந்த குஜராத், ராஜஸ்தான், பீகார்லாம் கொள்ளையடிச்சிட்டு ஓடிட்டாங்கன்னு சொல்லுவோம்ல, அதே மாதிரி இங்கே நம்ம ஏரியாவில் நடந்திருக்கு. அங்கே என்ன பண்ணிருக்கா, முகமூடி அணிஞ்சு கொள்ளையடிக்க போயிருக்கான். ஆனால் நம்ம அக்கா ரொம்ப சாதாரண மாடு கிடையாதா, கத்துனா கத்து ஆத்தின்னு ஊர் முழுக்க கேட்குற மாதிரி கத்த. அவன் ஐயோ மாட்டிடும் சொல்லி அந்த அக்காவை கத்து குத்த கடைசியில் ஓடிட்டான். அந்த அக்காவுக்கு காயம் ஏற்பட்டு போச்சு. உயிரே போனாலும் இந்த மாதிரி திருடங்களை விட்டுறாதீங்க, கத்தி கூப்பாடு போட்டு கூப்பிட்டுருங்க எல்லாத்தையும். அப்படியே மக்கள்லாம் கூப்பிட்டு, இப்போ பள்ளிக்கூடத்துக்கு நீங்கள் பிள்ளைகளை அனுப்புறீங்க. நீங்கள் உங்கள்கிட்ட இருந்து பிள்ளைகள் அங்கிட்ட போச்சுன்னா அந்த பிள்ளைகள் யாருடைய கண்காணிப்பில் பொறுப்பு இருப்பாங்க? பள்ளிக்கூடம் தானே. ஆனால் அங்கே போனோடனே பிள்ளைகள்லாம் ஒன்று பள்ளிக்கூடத்துக்கு வர மாட்டேங்குது, இல்லைனா திடீர்னு எங்கிட்ட பசேரி போயிருதுங்க, இல்லைனா பக்கத்தில் கிணறு கட்டர் வைக்காமல் அது பாட்டுக்கு விழுந்துருதுங்க. இந்த இடத்துல பள்ளிக்கூடத்துடைய பொறுப்பு என்னவா இருக்கணும், எப்படியெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி கேட்டோம். நீங்கள் என்ன அறிவுரை சொல்லுவீங்க அவங்களுக்குன்னு கேட்டோம். 2வது தாய் தான் டீச்சர். அப்போ என்னது, தாய் எப்படி பார்த்துவாங்களோ அது மாதிரி பாதுகாக்கிறது தான் டீச்சருடைய கடமையாக இருக்குது. ஏன்னா அவங்கள நம்பி தான் பேரண்ட்ஸ் வந்து விடுறாங்க. நம்ம பள்ளிக்கூடம் கொண்டு போய் விடும்போது திருப்பி வந்து அவங்க தான் ஸ்டாண்டர்டாக கொண்டாந்து அதாவது பெற்றோர்களுக்கு சேர்க்கணும். நம்மளை நம்பி ஆயிரக்கணக்கான பெற்றோர் வந்து விடுறாங்க குழந்தைகளை.
ஏன்னா குழந்தைகளை வந்து பெற்றோர்கள் வந்து அந்த பள்ளி நிர்வாகத்தை நம்பி தான் குழந்தைகளை அனுப்புகிறாங்க. போய் ஏதாவது ஒரு விபத்து ஏதாவது ஒன்று ஆகி போச்சு கேட்டோன்னு சொன்னாக்கா எங்களுக்கு தெரியாதுன்னு அலட்சியமாக பதில் சொல்கிறாங்க. பேரண்ட்ஸ் என்ன செய்வாங்க, ஸ்கூலுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருப்பாங்க பிள்ளைய படிச்சுக்கிட்டு இருக்குண்டு. ஆனால் வந்துட்டு ஸ்கூலே வந்துட்டு எங்களுக்கு தெரியாதுன்னு சொன்னால் அது தவறு. பணம்லாம் வாங்குறாங்க, ஆயாவுக்கு தனியாக அதுக்கு தனியாக இதுக்கு தனியாக எல்லாத்துக்கும் பணம் வாங்குறாங்க. அப்போ பாதுகாப்புக்கு அவங்க தானே பாதுகாக்கணும். குழந்தைகளுக்கு நாங்கள் பொறுப்பு எடுத்துக்கிறோன்னு அவங்க நிர்வாகம் எடுத்துக்கணும். ஒரு சில பள்ளிகளில் வந்து பார்த்தோம்னா கரெக்டாக செப்டிக் டேங்க் மூடாதது, இயற்கை சுற்றுச்சூழலில் வந்து பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறது, புதர் செடிகளை வெட்டாமல் இருக்கிறது. ஸ்கூலில் வந்துட்டு கரெக்டான அந்த காம்பவுண்ட் சுவர் கரெக்டாக இருக்கா, அவங்க ஸ்கூலில் ஹைட்டு கரெக்டாக கட்டியிருக்காங்களா, அதெல்லாம் அவங்க தான் பார்க்கணும். பள்ளிக்கூடத்துக்குன்னு சில கட்டமைப்பு இருக்குல்ல, அந்த கட்டமைப்புலாம் இருக்கான்றதை பார்த்து தான் அரசு அங்கீகாரம் கொடுக்கணும். ஆனால் அங்கே அவங்க அலட்சியமாக செயல்படுறதுனால பள்ளி குழந்தைகளுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டால் முழுக்க பள்ளியோட நிர்வாகமும் அங்கே இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களும் தான் அதுக்கு பொறுப்பேற்கணும். பொறுப்பாக பார்த்துக்கிட்டா போதும். அவங்க பிள்ளைகளுக்கு ஒன்று நடந்தால் அந்த மாதிரி சும்மா இருப்பாங்களா? அவங்க ஸ்கூலில் என்ன நடந்தாலும் அதை நமக்கு உடனே சொல்லவும் செய்யணும். சொல்லாமல் கொள்ளாமல் நடுவில் திடீர் விசிட்டும் வந்து கவர்மெண்ட்ஸ்லேருந்து வரணும். இப்போ உயிரிழப்பு அந்த மாதிரி கொண்டு வர பள்ளிகளுக்கு கண்டிப்பாக 1 வருடமாவது வந்து பள்ளிகளை இழுத்து மூடணும் அப்படிங்கிற ஒரு ரூலை வந்து கவர்மெண்ட் கொண்டு வந்தாங்கன்னா கொஞ்சம் பள்ளிகள் வந்து அலர்ட்டாக இருக்கும். அவங்க அந்த இதில் வேலையில் இருக்க தகுதி இல்லாதவங்கள அவங்க போடக்கூடாது. அவங்களோட ரெஜிஸ்ட்ரேஷனை கேன்சல் பண்ணிடணும், அவ்வளோதான். அரசு வந்து அவங்களோட அந்த பள்ளிக்கூடம் நடத்துறதுக்கான உரிமத்தை ரத்து செய்யணும். பள்ளிக்கூடத்தில் இருந்து வாத்தியார் டீச்சர் தான் பொறுப்பு. அப்படி செய்கின்ற போதுதான் மற்ற பள்ளிகளுக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக இருந்து பள்ளியில் சேர்கின்ற அந்த மாணவர்களுக்கு எல்லா நிர்வாகமும் ஒரு உரிய பாதுகாப்பு அளிப்பாங்கன்றது என்னோட கருத்தாக இருக்குது. தமிழக அரசாங்கம் என்ன சொல்லுதோ அதுதான். அடுத்து நம்ம அழகிய உலகத்துக்குள்ள போறோம். இப்போ புதுசாக ஒரு கண்ட்ரிக்கு போகிறோம். எங்கே தெரியுமா? பல்கேரியா நாட்டுக்கு போகிறோம். அங்கே இந்த தரை விரிப்பு, ரெட் கார்பெட்டு, அப்புறம் அப்படின்னு இருக்குல்ல, அங்கே தான் பயங்கரமாக தயாரிக்க ஆகலாம். அது எப்படி இது பண்ணுறாங்கிறத பார்க்க அழகாக இருக்குங்க. அது நடக்க மாதிரியே இல்லை, உருள்ற மாதிரியே இருக்குது. வாங்க அழகாக பார்ப்போம். சீனாவில் பனி கொட்டுறது பார்ப்போம், நம்ம நாட்டில் பனி கொட்டுறது பார்ப்போம். இப்போ ஆஸ்திரேலியாவில் பனி கொட்டுதான், சோன்னு கொட்டுது. 10 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் வேகமாக கொட்டுதாங்க. பார்க்க அந்த நாட்டில் பனி கொட்டுறது அழகாக இருக்குன்னு எடுத்து கொடுத்துருக்காங்க. வாங்க எடுத்து கொஞ்சம் ஐஸ் சாப்பிடுவோம். அடுத்து பாருங்க, இத்தாலியில இயற்கை ஒரு அதிசயத்தை இருக்கு. அதாவது கடல்ல இருந்து உறிஞ்சு அப்படி தண்ணியை குடிக்கும்ல, அந்த மாதிரி குடிக்குது ஒரு 2 இடத்துல. என்னையா இப்படி குடிக்குது, வேகத்துக்கு மூட்டு தாகமாய்யா அப்படின்னு நம்ம ஊர் கிளவியெல்லாம் கேட்பாங்கல்ல, அந்த மாதிரி இடுப்புல கையை வச்சுட்டு கேட்க வேண்டியதா இருக்கு. அழகாவும் இருக்கு, அதே நேரத்தில் பக்கத்துல போனா நேரம் நம்மளை இழுத்துட்டு போயிரு ஆபத்தும் இருக்கு. அடுத்த தர்பால சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து அன்போடு விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு நண்பன் எழில். வணக்கம் மக்களே. 18 தர்பார் வந்துட்டாயா.